ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைஹி ஃபுட் கார்னர். எனக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் போஸ்ட் போட்டு ரொம்ப நாளுக்கு ஆயிடுச்சு ஃபோட்டோ, பட் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது. சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கடையில் உள்ள மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு சிக்கன் வறுவல், நல்ல டேஸ்டியானது. ஆயில் போட்டுக்கோங்க. அதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணுங்க. நல்லா பொரிஞ்சு வாசம் வரட்டும். இதில் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml போட்டுக்கோங்க, அரை கிலோவுக்குன்னா. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்திங்கன்னா சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். இப்போ தான் ஒரு ட்ரிக்கு சொல்ல போகிறேன். இதில் கொஞ்சமாக காரப்பொடி இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது கலர் நல்லா ரிச்சாக இருக்கும். சில பேருக்கு குழம்புல கலரே இல்லை, வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது, நேரில் செய்யும்போது வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு காரத்தூள் சேர்த்து வதக்கி பாருங்கள், கலர் நல்லா கொடுக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கூட புதினாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களே. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிருக்கேன். நான் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சுக்கோங்க, கீழே கூட நான் சொல்கிறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். என்ன மசாலானா, நாங்கள் கடையில் வாங்காமல் மிளகாய், மல்லி, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெயில் மொத்தமாக சேர்த்து வறுத்து அதில் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றி. இதுதான் சீக்ரெட் மசாலா. இதுக்கு வேணால் ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறோம் ஒரு நாள். நல்ல வாசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நான் கீழே கொடுக்குறேன் நான் சேர்த்து அரைச்சோன்னே. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெட்டி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் கறி சம்மந்தமாக வச்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். நல்லா மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாருமே பாராட்டுவாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி வேணால் நீங்கள் கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் பெரட்டின மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு வறுவல், அதை தான் செய்ய போகிறோம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அதாவது கோழியை போட்டு 5 நிமிஷம் கழித்து மூடியை போட்டுருங்க. குழம்பு மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இது நல்லா வத்தட்டும். நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.